அக்கா நீங்கள் என்னக்கா விளையாண்டுக்கிறீங்களாக்கா சும்மா 10 வாட்டி டிராஃபிக்காக இருந்தாலும் சொல்லலாம்லக்கா. நீங்கள் வாங்கன்றீங்க போங்கன்றீங்க, இந்த தெருவே 10 வாட்டியா சுற்றி நிற்போம். பரவாயில்லைங்க, காலையில் ஓட்டினா ஜிஎஸ்டி பிடிக்க மாட்டுறாங்க போல. எத்தனை மணிக்கு மேலே ஜிஎஸ்டி இல்லைன்னா தெரியலையே. இந்த போன ஆட்டுக்கு ஜிஎஸ்டியே பிடிக்கலங்க. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 தான். ஒரு சப்ஸ்கிரைபர் டேட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாரு. இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா 6:22க்கு. அங்கே டைம் பார்த்திங்கன்னா 6:22க்கு ஸ்டார்ட் பண்ணாச்சு. அதுக்கடுத்தது இன்றைக்கி கிலோமீட்ரு எவ்வளோ ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னா 29,006 தான் கிலோமீட்ரு, ஸ்டார்டிங் கிலோமீட்ரு. அதுவும் இல்லாமல் 12 மணி நேரம் ஓட்டி போடுங்க ப்ரோன்னு சில பேருக்கு கேட்டாங்க. 12 ஹவர் ஓட்டி பார்ட் டைம் ஃபுல் டைமாக ஒரு 12 ஹவர் ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங் பண்ண முடியுதுன்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு எப்படி வரும்னு தெரில. ஆனால் சொல்லிடுறேன், இது அப்படியே பெரிய வீடியோவாக வந்துச்சுன்னா 2 பார்ட்டாக போட போகிறேன் நான். அதனால் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நார்மலாக எடுக்கிறதே 31 நிமிஷம் கிட்ட போகுது, 32 நிமிஷம் கிட்ட போகுது. இது 12 ஹவர் ஓட்டு போகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி 12 ஹவர் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்ட்டு பார்ப்போம். இதுதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று போட்டுக்கிறாங்க 1 கிலோமீட்டருங்க. இதே யாருன்னா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிப்ளிகேனில் தான் போட்டுக்குது. எடுத்துடலாமா? எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகன் தான். எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் டைம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற டைமு 7:27ங்க. 7:30 மணிக்கு தாங்க ஃபஸ்ட் ஆர்டர். 1 ஹவரு கிட்ட வெயிட் பண்ணிட்டோங்க. அதுக்கு தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. காலையில் ஒரு 4-5 ஆர்டர் போட்டிருப்பாங்க. சனிக்கிழமைனால இன்னைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் காயில் இல்லை 2 பார்சல் ஆளுங்க வரத்து போட்டுனே இருக்கிறாங்க. 40 கிலோமீட்ரு போகிறோங்க. இன்னொரு ஆர்டர் ஒன்று போட்டுக்கிறாங்க. சே, ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. கோழி கடையா? அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேமெண்ட் யாருண்ணா? சரி, ஃபஸ்ட் ஆர்டர் கோழி கறி தாங்க. நெக் பேண்டில் சார்ஜ் நைட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே நெக் பேண்டு இது அந்த சைடில் கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஒட்டி இருந்தால் தான் சார்ஜ் ஆஃபில் இருக்கும். நம்ம காதில் போடுவோம் பார்த்தீங்களா, அது ஒட்டி இருந்தால் ஆஃபில் இருக்கும், ஒட்டி இல்லைன்னா ஆன் ஆகிடும்ல. அதுமாரி நைட்டு என்ன பண்ணிக்கிறேன், எடிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுக்கிறேன். பார்த்தா அது ஒட்டாமல் இருந்துக்குது, ஃபுல் சார்ஜும் போயிட்டுக்குது. நெக்வானில் சார்ஜே இல்லை. நல்ல வேலை நம்ம பைக்கில் சார்ஜ் போட முடியறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். அவ்வளோங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயோ இருக்குது. என்ன தெரியல, வீட்லையா கடையிலையா? போய்ட்டு கால் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. காயில் ஓட்டினா ஜிஎஸ்டி கிடையாதுங்க. இன்றைக்கி தான் எனக்கே தெரியுது. இது இப்போ 108 ரூபா ஆர்ட்ரு. எவ்வளோ கமிஷன் பிடிச்சாங்கன்னா வெறும் 12 ரூபா தாங்க பிடிச்சிக்கிறானுங்க.
ஜிஎஸ்டின்னு போட்டாங்கன்னா பிடிப்பான்னு அர்த்தம். இப்போ ஜிஎஸ்டி போடலன்னா பிடிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ 2வது ஆர்டர் போட்டுக்கிறாங்க. 4 கிலோமீட்டர் போகணும். அதெல்லாம் வேணாம், எடுக்க மாட்டேன். பரவாயில்லைங்க, காயிலே ஓட்டிடலாம் போலையா. வெறும் 12 ரூபா தாங்க, 108 ரூபாய்க்கு 12 ரூபா தாங்க பிடிச்சிக்கிறானுங்க. இதே நார்மல் இதுவாக ஓட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 70 ரூபா 78 ரூபா தான் வந்திருக்கும். பேலன்ஸ் அவனுக்கு ஜிஎஸ்டி பிடிச்சிருப்பானுங்க. பரவாயில்லைங்க காயில். சரிங்க, 2வது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே 2வது ஆர்டரும் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டருப்புத்துலேருந்து எடுத்துக்கின்னு ட்ராப் வந்து சைதாப்பேட்டை. பரவாயில்லைங்க, காலையில் ஓட்டினா ஜிஎஸ்டி பிடிக்க மாட்டுறாங்க போல. எத்தனை மணிக்கு மேலே ஜிஎஸ்டி இல்லைன்னா தெரியலையே. இந்த போன ஆர்டருக்கு ஜிஎஸ்டியே பிடிக்கலங்க. ஆங்க, 2வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. இந்த ஒரு கடையில் ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டாங்க. இதுவும் காலையில் எத்தனை வந்து, ஆமாம், இதுவும் கோழிக்கறி கடை தான். அது அவங்க என்ன கறி கொடுக்குறாங்க தெரியல. கோழிக்கறி கடை தான். இதுவும் கிட்ட தான், 2 கிலோமீட்டர் தான் காட்டிச்சு. 4 கிலோமீட்டர் காட்டிச்சு. இதுக்கும் ஜிஎஸ்டி இல்லைன்னு தான் போட்டுக்குது. பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறாங்க. 89 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சைதாப்பேட்டை தான், அது போல். நெக்பேண்ட் இல்லாமல் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபோனு அங்கே இருக்கிறதுனால அப்படியே காதை வச்சு பேசுறதுனால கஷ்டமாக இருக்குது. டப்புன்னு ஒரு கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணலாம். அதே ஃபோன் அங்கே இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியல. பேசி இப்படி கிட்டே போய் தான் பேச முடியுது ஆகுது. அந்த கடையில் கோழிங்க அதெல்லாம் வீடியோ எடுத்துருப்பேன், நான் காட்டுறேன் பாருங்கள். சேவை குட்டி கோழி கீழே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கோழி வளர்க்குறாங்க நினைக்கிறேன், குட்டி குஞ்சுங்கலேருந்து. சரிங்க, 2வது ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாது இன்றைக்கி. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ரேப்பிடோவில் ஒரு பார்சல் போட்டுக்கிறாங்க. சின்ன கிலோமீட்டருக்கு ஏன்டா டபுள் ஆர்டரு அப்படின்ட்டு யோசிப்பீங்க. எங்க பரவாயில்ல, எடுக்கலாம். சைதாப்பேட்டை தான் இதுவும். சரி, எஸ்ன்னு போடலாம். சரிங்க, 3வது ஆர்டரும் போட்டாங்க. ரேப்பிடோவில் தான் போட்டுக்கிறாங்க. இதுக்கும் எவ்வளோ, சைதாப்பேட்டை வெஸ்ட்டு தான் போட்டிருந்தாங்க. சைதாப்பேட்டை. சரி, இதையும் எடுத்துன்னு போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான். பிக்கப் பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்ரு. வாங்க எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி எவ்வளோ முடியணுமோ அவ்வளோ முடிப்போம். ஏன்னா காயிலே 1 ஹவர் நம்ம உட்கார வச்சுட்டாங்க கரெக்டாக. அதனால் அது பிக்கப் லொக்கேஷனுக்கும் வந்துட்டேங்க. இங்கே தான் எங்கேயோ போட்டுக்கிறாங்க. ஓடிபி ப்ரோ 2035 69 2035 65 69. இப்பயே பண்ணுறீங்களா? சரி, ஓகே. வந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி, ரொம்ப நன்றி. சரிங்க ப்ரோ. இப்படி தான் ரைட் எடுக்க சொன்னார். அதாங்க 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. சைதாப்பேட்டை அதில் குத்துடலாங்க. ஏன்னா 2வது ஆர்டர் வர கொடுக்கல ஒன்றும். செகண்ட் ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. எங்கேயோ அப்பார்ட்மெண்ட் உள்ள தான் நினைக்கிறேன். குத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது ஆர்டர் குத்தாச்சுங்க. 3வது ஆர்டர் கொடுக்கத்த போயினுங்கிறேன் இப்போது. இதாங்க 3வது ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன்.
பண்ணிட்டார். ஓடிபி மட்டும் 4879. ஓகேண்ணா. வேண்டாங்க. அது ஆர்டரும் கொடுத்தாச்சு. சும்மா வந்ததுக்கு ஒரு 69 ரூபா போட்டாங்க. பரவாயில்ல. சரிங்க. 4வது டைம் பார்த்தீங்கன்னா 8:44. 3 ஆர்டர் முடிச்சிக்கிறோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறோங்க. டைம் 8:44. கிலோமீட்டர் வந்து 29,028 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4வது ஆர்டரும் போட்டாங்க. அப்படியே நின்று இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் நின்று சப்ஸ்கிரைபர் கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன் வாய்ஸ் நோட்டில். அவர் சொல்லியிருந்தார் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறது எப்படி போடணுன்ட்டு. அவர் ஐடியாஸ் கொடுத்து தான் நான் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அதேமாரி தான் நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நான் அவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ எடுத்துட்டு இப்போது அதேமாரி தான். ஆனால் நான் வேறு மாரி முடிவு எடுத்தேன். அவர் வேறு மாரி சொல்லிக்கிறாரு. பார்ப்போம் எதாக இருந்தாலும். வரன்னாரு எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. இதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 593ங்க. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 600 வந்துடும். நம்ம 12 hours சேலஞ்ச் இந்த பாருங்கள் 12 hours இதெல்லாம் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்குறாருன்னு தான் ட்ரை பண்ணேன். இது நவம்பர் 1 இன்னைக்கு. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னன்னா 1 ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காசு மாற்றி கொடுத்துப்போம். ஆமாண்ணா. ஓகே. அதுக்கு தனியாக கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். சொல்லுங்கண்ணா. வேறு எதுவும் இல்லைல்ல? சரி. பேமெண்ட் யாருண்ணா? சார்லி படம் பிஜிஎம்ங்க. சார்லி படம் யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் தயவு செஞ்சு. அவன் போயிட்டு கால் பண்ணுறேன். அது கேட்பாருன்ட்டு இது பண்ணிட்டேன். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் போகிற மாதிரி. இங்கே தாங்க எங்கேயோ ஆமாங்க. 4வது ஆர்டரும் குத்தாச்சு. ஒரு கால் பண்ணி பேமெண்ட்டை கேட்டுற தான். சரிங்க. 4வது ஆர்டர் குத்து முடிச்சாச்சு. அடுத்தது 5வது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் கொடுத்தேன். ஏதோ கடை தான் நினைக்கிறேன். கடைக்கு வாங்கிக்கிறாங்க. சரிங்க. ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. நீலாங்கரைக்கு தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. 5வது ஆர்டர் ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்பாங்க. அது பேசினா வந்திருப்பேன். என்ன ஆயிடுச்சுன்னா போட்டு அப்படியே வந்துன்னு இருந்தால் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி போட்டுக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சுங்க. ப்ரோ ரேப்பிடோவா? ரேப்பிடோ ரேப்பிடோ. ஆமாம். பார்சல் ஓடிபி நீலாங்கர். சரி ஓகே. அங்கே லொக்கேஷனில் போய் லொக்கேஷன் தெரியலன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. சரி ஓகே. அவ்வளோங்க. அது ஃபோல்டு பண்ணக்கூடாதான். இப்படியே எடுத்துன்னு போங்கன்றாரு. அதான் 5வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் நீலாங்கரை தான் ட்ராப்பு. 19 நிமிஷம் காட்டுது. இப்படி போய்ட்டு யூட்டர்ன் வச்சிடலாமா தெரியல. இந்த பக்கம் ரூட்டே காட்டல. யூட்டர்ன் அடி பார்ப்போம். வாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறது தாங்க. அக்கா நீங்கள் என்னக்கா விளையாண்டுக்கிறீங்களாக்கா? சும்மா 10 வாட்டி டிராஃபிக்காக இருந்தாலும்
டிராஃபிக்காக இருந்தாலும் சொல்லலாம்லக்கா. நீங்கள் வாங்கன்றீங்க போங்கன்றீங்க, இந்த தெருவே 10 வாட்டியாக சுற்றி நிற்போம். வாங்க வாங்கன்றாங்க போங்கன்றாங்க, வாங்கன்றாங்க போங்கன்றாங்க, விளையாட்டா விளையாடுனுக்குறாங்க. வந்துச்சு ஓடிபி மட்டும் 16. ஓகே ஓகே அவ்வளோதாங்க. இந்த ஆர்டரை குத்தாச்சு. வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா பார்ப்போம். போயிட்டு எங்கேயாவது நிழலில் நிற்போம். 5வது ஆர்டர் கம்ப்ளீட்டட். வெயில் பொழக்குதுங்கப்பா. மணி 10 ஆயிடுச்சுங்க கரெக்டாக. அவங்க இப்படி வா அப்படி வா இப்படி வா அப்படி வா இப்படி வா அப்படி வான்ட்டு சுற்ற விட்டாங்க 4 வாட்டி. அதான் வெறுத்துச்சு. ஒன்று என்னான்னு கிளியராக சொன்னேன், அவங்களுக்கும் லொக்கேஷன் தெரியல, என் மேலே தான். சரிங்க, 6வது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. கொஞ்சம் டைம் 400 ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அது எடுக்கிறதுக்குள்ளே வேறு ஒருத்தர் எடுத்துட்டாங்க. சே, இது இந்தமாரி நேரத்தில் தான் கோல்டு ப்ரைமாகவே இருந்துடலாம் போலன்ட்டு அப்படின்னு தோணும். ஆனால் அது இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு. அது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி பேசிட்டாருங்க. அது ஃபேக் ஆர்டர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஃபேக் ஆர்டர்னு ஒன்று, அதுக்கு ஒரு டவுட் இது சொல்கிறாரு, எனக்கு கிளியர் பண்ணார். சூப்பராக சொன்னார். இதோ வராரு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரா? ராப்பிடோண்ணா? ஆமாண்ணா. ஓடிபி சொல்லணும் சார்ண்ணா. 2740. விட்ருங்கண்ணா. இவர் சொல்லிட்டார் 272040. ஓகே எத்தாச்சுண்ணா, வாங்கியாச்சு. சரிங்கண்ணா, நான் வந்துட்டு கால் பண்ணுறேண்ணா நான். சரிங்க. ஆறாவது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணாருங்க. அவர் நம்பரை சேவ் பண்ண, போன வாட்டி சேவ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ரைடில் இருக்கும்போது நான் எதுவுமே ஒழுங்காக இது பண்ண மாட்டேங்க. ரைடு மட்டும்தான் இருக்கும். எங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அங்கே 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான். வேறு என்ன ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும், போட மாட்டாங்களே. அவ்வளோதாங்க, 6வதுக்கு வந்துட்டேங்க. ஓடிபிண்ணா? ஓடிபி 7240. ஆல்ரெடி சொன்னல 7240. ஆமாம், இன்வாலிட்னு வருது. வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க, குத்து முச்சாச்சு. போய் இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. 6வது ஆர்டரு குத்து முச்சாச்சு. ஐயோ சேரில் காலை வச்சுட்டேன்னு குத்து முச்சாச்சுங்க. 7வது ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்தீங்கன்னா 11 4 நிமிஷம். ஏங்க இப்போ எவ்வளோ ரூபா ஆர்டர் எடுத்துக்கிறேன் தெரியுமா? 62 ரூபாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, ரொம்ப மந்தமாயிட்டானுங்க. இன்றைக்கி ஜிஎஸ்டி போடலங்க. போர்ட்டலில் ஜிஎஸ்டி பிடிக்கிறது இல்லை போல் இன்றைக்கி. நானும் கதைன்னு தெரில. சரி, ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு 62 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி, எடுத்துட்டேன். அப்படியே இருந்தேன்னா மந்தமாகிடுது, வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனால் போக மாட்டேனே நான். டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. இப்போ தான் போட்டுக்கிறாங்க 62 ரூபாய்க்கு ஒரு ஆர்டரு. என்னடா 62 ரூபா ஆர்டரு, நல்ல நாள் எடுக்க மாட்டேடா அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது, ஆர்டரு போட மாட்டுறாங்க. இப்போ பாருங்கள், போட்ட ரேப்பிடோலாம் ஆச்சுன்னுக்கிறாங்க. இதுதாங்க வெறுப்பா. சும்மா இருக்கும்போது போடவே மாட்டுறாங்க. எதனா ஒரு ஆர்டர் எடுத்துட்டா அப்புறமா ஒரு ஆர்டர் போட்டுன்னுக்கிறாங்க.
இப்போ எடுக்க போகிறது 7வது ஆர்டரு தான். பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு ஆவடி ஆர்டர் போட்டு வந்தாங்க 307 ரூபா, 4 கிலோமீட்ரு பிக்கப்பு. கரெக்டாக 4 கிலோமீட்ரு வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க. கேட்டால் டபுள் ஆர்டரு ஏற்கனவே ஒருத்தருக்கு போட்டாங்களாம், அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா தாங்க வெறுப்பு ஏறுதுங்க. சாரி மேம், நான் இது வேணும்ட்டு பண்ணல. இல்லை மேம், உண்மையில ஒரு 300 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தான் மேம். பார்த்துங்க டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஆனால் சொல்கிற மாரி அளவுக்கு வராது. போர்ட்டரில் 1033 ரூபா.